கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஜெபம் செய்வோம். அளவற்ற இரக்கத்தினாலும் அளவற்ற அன்பினாலும் அளவற்ற பொறுமையினாலும் அளவற்ற தயவினாலும் எங்களை தாங்கி வருகிற மெய்தெய்வமாகிய இயேசு கிறிஸ்துவே, உம்மை அறிவதே மெய் சுவாதீனம். தேவரீரை தஞ்சமாக கொண்டிருக்கிற நாங்கள் எல்லா வல்லடிக்கும் விலைக்கு பாதுகாக்கும்படியாக எங்களை காத்திரல வேண்டுமாறு செபிக்கிற ஐயா. ஆண்டவரே, உம்மை நோக்கி எங்களுடைய பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்கள் கிருபை அளித்த சர்வ வல்லமுள்ள தேவனே, 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே கூடி வரும் பொழுது அவர்கள் கேட்கிறவர்களை அருளி செய்வேன் என்று வாக்கரில் இருக்கிறீரே. கர்த்தாவே, இந்த மாலை வேலையிலும் கர்த்தாவே ஆண்டவரே, உம்முடைய ஜனங்கள் ஆண்டவரை எவைகளெல்லாம் நோக்கி பார்க்கிறார்களோ அவைகளிலெல்லாம் விடுதலை கொடுப்பீராக. குறிப்பாக கர்த்தாவே ஆண்டவரே, எங்களுக்கு நீர் கொடுக்கப்பட்டிருக்க விலையுறந்த ஒரு முத்தாகிய ஆண்டவரே, இந்த சிந்தனை என்கிறதை நாங்கள் செதுக்கி வைத்துக்கொள்ள, அதை உமக்கு நேராக்கி வைத்துக்கொண்டு பல பாவகாரியங்களுக்கு நாங்கள் நீங்களாக்கி மீட்டுவிட எங்களுக்கு உதவி புரிவீராக. இந்த செய்தியினுடைய ஆழம் அநேகம் பேரை தொடுவதாக, உம்மண்டை வழி நடத்துவதாக. மீண்டும் ஒரு விஷயம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஒவ்வொருவரையும் சந்திப்பீராக. ஆண்டவரே, ஒவ்வொருவருடைய கிருபைகள் அளிப்பீராக. இயேசு மூலம் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் அடிக்கடி கொள்ளு என்பதாக தேவனுடைய வார்த்தை வருகிறது. அதுக்காக யாரையா பிடிச்சி வெட்டிப்படாதுங்க. அடிக்கடி கொள்ள வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கிறது. அதை பற்றிதான காரியங்களை இன்றைக்கு சிந்திக்க இருக்கிறோம். சிறைபிடி 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 உன் எண்ணத்தை நீ சிறைபிடி, உயிர் நாடி உனக்கு அதுவே உயிர் நாடி. சிறைபிடி 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 உன் எண்ணத்தை நீ சிறைபிடி, உயிர் நாடி உனக்கே அதுவே உயிர் நாடி. வரும்படி நீடித்து வாழ்வதே வரும்படி, முதற்படி ஒழுக்கம் அதுவே முதல்படி. வரும்படி நீடித்து வாழ்வதே வரும்படி, முதற்படி ஒழுக்கம் அதுவே முதற்படி. சிறைபிடி உன் எண்ணத்தை நீயே சிறைபிடி, உயிர் நாடி உனக்கு அதுவே உயிர் நாடி. பெருமதி உனக்கு நீயே பெருமதி, சிறுமதி சின்ன பின்னமாக போயிடும். பெருமதி உனக்கு நீயே பெருமதி, சிறுமதி சின்ன பின்னமாக போயிடும். சிறைபிடி உன் எண்ணத்தை நீயே சிறைபிடி, உயிர் நாடி உனக்கு அதுவே உயிர் நாடி. அனுமதி நல்ல எண்ணத்துக்கு அனுமதி. ஓடுநதி ஒழுங்காக நீயும் நீச்சலடி. அனுமதி நல்ல எண்ணத்துக்கு நீயே அனுமதி. ஓடுநதி ஒழுங்காக நீயும் நீச்சலடி. சிறைபிடி உன் எண்ணத்தை நீயே சிறைபிடி, உயிர் நாடி உனக்கு அதுவே உயிர் நாடி. இயேசுவை வழி இதை விட்டா வழி இல்லை. இயேசுவை வழி இதை விட்டா வழி இல்லை. பேசும் மொழி அவரே உலகில் உயர்ந்த மொழி. சிறைபிடி உன் எண்ணத்தை நீயே சிறைபிடி, உயிர் நாடி உனக்கு அதுவே உயிர் நாடி. அருமையானவர்களே, அடிக்கடி கொள்ளு. நான் திரும்ப சொல்கிறோம், அதுக்காக அடிக்கடி சண்டை போடுறது கிடையாது, வெட்டுப்புடி போடுறது கிடையாது. அடிக்கடி கொள்ள வேண்டிய கட் பண்ண வேண்டிய விஷயங்கள் நம்முடைய சரீரத்திலே காணப்படுகிறது. இந்த சரீரத்தினுடைய கெட்டாக தலை இருக்கிறது. நம்முடைய உடலில் உள்ள எல்லா பாகங்களுக்கும் இந்த மூளை இந்த இருதயம் இதுதான் முக்கிய காரணமாக இருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், உன் கண் தெளிவாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் தெளிவாக இருக்கும். உன் கண் கெட்டதாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் கெட்டதாக இருக்கும். ஐயா, அந்த கண் கெடுதலுக்கு காரணம் என்ன? கண் கெட்டு போகிறதுக்கு காரணம் என்ன? கண் கெட்டு போகிறது கண்ணாகி இந்த இருதயமாகிய சரீரம்
கெட்டு போவதற்கு காரணம் என்ன? சிந்தனை. இன்றைக்கு உன்னுடைய சிந்தனையை நீ கொல்ல வேண்டும். ஒரு நாளைக்கு 50 தடையாவது சிந்தனையை நீ கொன்று புதைக்க வேண்டும். ஒரு எண்ணம் வந்த உடனே கொன்று புதைக்க வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மத்தேயுவிலே சொன்னார், தெளிவாக சொன்னார். ஐயா, ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிறவன் விபசாரம் செய்து, அப்போ அந்த எண்ணம் வந்த உடனே கட்டு, கொன்று, அந்த எண்ணத்தை கொன்று. ஏன் அழகாக இருந்தால் எடுத்துகிட்டு போகிறா, அதுக்கடுத்தா இப்போ சாத்தா மெல்ல உனக்கு சொல்லுவான், எவ்வளோ அழகாக இருக்கா பாரு, சேலையை பார்க்க சொல்லுவான், வேறு எங்கேயா பார்க்க சொல்லுவான். அது எதுக்கு உனக்கு? கட்டு, கொல்லு, அடிக்கடி கொல்லு. சிந்தனையை நீ கொல்லாமல் உலகத்தில் நீ ஜெயிக்க முடியாது, பரிசுத்தமாக ஜீவிக்க முடியாது. நீதிமொழிகள் 23 சொல்லுவார், சாலமோன் ராஜா சொல்லுவார், சாராயம் பளபளப்பாய் தோன்றும் போது நீ அதை பாராத, டாஸ்மார்க்கை எட்டி கூட பார்க்காத. அங்கே டாஸ்மார்க்கில் எவனா ஒரு சர்ச்சி மெம்பர் உட்காந்து, ஓ இவனே ரகசியமாக குடிக்கிறானா, ஒரு நாள் நம்ம கொஞ்சம் அப்படி 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 டச் பண்ணால் போதுமே, விழுந்துருவா. எண்ணத்தை உடனே கட்டு, கொல்லு. உன்னுடைய எண்ணத்தை நீ கொண்டு போடு, ஒரு செகண்டில் கொண்டு போடு. உன்னால் உன்னுடைய வாழ்நாள் நீடித்திருக்க வேண்டும் என்றால், குடும்பத்தோடு ஐக்கியப்பட வேண்டும் என்றால், பொருளாசை வருதா உடனே கட் பண்ணு. வேண்டாம், நமக்கு இந்த வழி வேண்டாம். அந்த தம்பி கடவுளுடைய பிள்ளையாக இருந்தாலும் வேறு விதமாக சொல்லிகிட்டு இருக்கான், ஐயா நீங்கள் ஏன் இப்படி கஷ்டப்படுறீங்க, அப்படி கட்டு, கொல்லு. பொருளாசையை அடிக்கடி கொல்லு. என்னது? வீணான சிந்தனைகளை அடிக்கடி கொள்ளுங்க. பாருங்க, கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அருமையாக ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது சங்கீதம் 1 உங்களுக்கு தெரிஞ்சது தான். பாருங்க, சங்கீதம் 1, துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளோட வழியில் இல்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். அப்படின்னா என்ன செய்ய வேண்டியிருக்கியா? உடனடியாக எந்த சிந்தனை வந்தாலும் சரிதான், எந்த எண்ணத்தையும் நாங்கள் சிறைப்பிடித்து கர்த்தருக்குள்ளாக எங்களை காத்துக்கொள்கிறோம் என்று பவுலடியார் சொல்லுகிறார். நீ கெட்டு போகிறதுக்கு உன்னுடைய கால் போடணும், உன்னுடைய சிந்தனை சொல்லணும், இன்றைக்கி அங்கே போகலாம், தகாத இடத்துக்கு போ. அந்த சிந்தனை சொன்னோன்னா கால் கீழ்ப்படுது. அந்த சிந்தனையை ஆரம்பத்திலேயே நீ கிள்ளி தூக்கி தூர போட்டுறணும். சகோதரன் சண்டைக்கு போகிறீங்க, அதாவது சண்டையின் ஆரம்பம் மதகை திறந்து விடுவது போல் இருக்குமா. அதனால் சண்டையினுடைய விவாதத்தினுடைய ஆரம்பத்தில் இது கிள்ளி எரிந்து போடுன்னு நீதிமொழியில் சொல்லப்பட்டிருக்குது. ஆக இன்றைக்கி வீடுகளில் பிரச்சனைகள்லாம் என்னது? சிந்தனை. அப்படியே சொல்லிகிட்டு இருக்கா, அங்கே புருஷங்கிட்ட வந்து பேசிக்கிட்டே இருக்கும், தம்மா உங்கள் தம்பியை பொண்டாட்டி இப்படி பேசுகிறாங்கங்க, இப்படி சொல்கிறாங்கங்க, டெய்லி நான் தான் பால் வாங்க போகணுமா, நான் தான் குழம்பு, டெய்லி சொல்ல அவன் சிந்தனையில் ஏற்றிடுறான். ஒரு நாள் சண்டை வந்துடுது. முடிவில் ஆரம்பத்தில் உடனே அண்ணி தானடி, அவங்க தாண்டி வீட்டுக்கு முதலாக வந்தாங்க, நீ என்னடி சொன்ன போச்சு கேட்டு நட, இதெல்லாம் என்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்க, கட்டு, உடனே கட் பண்ணு. எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கும் குடும்பம், எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் பாருங்கள். இந்த வேதம் திட்டவட்டமாக சொல்லுகிறது. ஐயா, ஒரு சில காரியங்களை வேதம் திட்டவட்டமாக சொல்கிறது. என்ன காரியத்தை சொல்லுகிறது பாருங்கள். யாக்கோபில் கிளீனாக எழுதுகிறார். யாக்கோபில் கிளீனாக எழுதுகிறாரு. யாக்கோபு 1ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறேன். எல்லாம் தெரிஞ்ச காரியம்தான், ஆனால் நம்ம நடைமுறைக்கு இதை கொண்டு வரணும். யாக்கோபு 1:12 15 வரை, சோதனை சகிக்கிற மனுஷன் பாய்க்கவான், அவன் உத்தமனுக்கு விளங்கினவனு கர்த்தர் தமிழத்தில் அன்புகளுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். சோதிக்கப்படுகிற எவனோ தான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அவனவன், நல்லா கவனிங்க, யாக்கோபு 1:14, அவனவன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது, ஐயா அந்த மூளை ஒரு உத்தரவு கொடுக்குது, அதுக்கு கீழ்ப்படுகிறான், கற்பந்தரித்து அது டெவலப் ஆகுது. அப்படியே பேசலாமே, அந்த பிள்ளைகிட்ட பேசலாமே, இன்னொருத்தர் வீட்டில் பார்க்க தெரியல, நம்ம ஒழுக்கமாக இருப்போம், இல்லை பரவாயில்ல கொஞ்சம் போகலாம். பின்பு இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது ஐயா மரணத்தை பிறப்பிக்கும். ஐயா, பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். பாருங்கள் கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்தில் யோசேப்பு என்கிற உத்தமமான புருஷன் வர்றார். யோசேப்பை நீர் வாழ்க, உன்னைய மாதிரி ஒரு வாலிபன் உலகத்தில் கிடையவே கிடையாது. சங்கீதம் 119:19 சொல்லப்பட்டிருக்குது, வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான், நம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறதுனாலே. ஆக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நித்தம் யோசேப்பின் இடத்துல அம்மா என்ன செய்கிறாங்க, சைடு வழியை கேட்குறாங்க, சைடு வழியை போலாங்கிறாங்க. கட்டு, என்ன வந்தவுடனே கட்டு.
அந்த எண்ணங்கள், அந்த எண்ணத்தை நீ சிறப்பிடிச்சு கட் பண்ணி தேவ பக்திக்கு எதுவாக முயற்சி பண்ண வேண்டும். இங்கே பவுலடியார் சொல்லுகிறார் பிலிப்பியர் 4:8, கடைசியாக சகோதரரை உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ அவைகளே சிந்தித்து கொண்டிரு. வாலிபனே, உன்னுடைய எண்ணத்தை சிறைப்பிடி, கண்டபடி போக விடாதே, உன்னுடைய சரீரத்தை அலக்கழித்து போடாதே. பின்பு நீ தேடியும் நீ தேவனுடைய பக்திக்கு வர முடியாது, நீ மோட்சத்துக்கு வர முடியாது. ஆகவே இன்றைக்கே ஆரம்பத்திலேயே அடிக்கடி கொள்ளு, உன்னுடைய எண்ணத்தை நீ கொண்டு போடு. நல்ல எண்ணத்தை தேக்கி வைத்துக்கொள், நவமான இதயத்தை தேக்கி வைத்துக்கொள். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரே கர்த்தாவே, தீமைகளை நாங்கள் யோசிக்கக்கூடாது ஐயா. ஆண்டவரே, தீய நோக்கம் பாவமாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தாவே. ஆண்டவரே கர்த்தாவே, எங்களுடைய சரீரத்தை பேணிக்கொள்ள எங்களுடைய மூளை கட்டளையிடுகிறதெல்லாம் நாங்கள் செய்யக்கூடாது ஐயா. அது பக்தி விருத்திக்கு ஏதுவானதா சிந்தித்து அதில் இருக்க வேண்டும் கர்த்தாவே. ஒழுக்கமுள்ள வாழ்க்கையை நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை தருவீராக. ஆண்டவரே, தெய்வ பக்தியானது ஒழுக்கத்தில் இருக்கிறது ஐயா. எல்லாவற்றுக்கும் அடித்தளமாக ஆண்டவரை எப்படி தீமையான எண்ணம் வருகிறதோ அதை உடனடியாக ஆண்டவரை கொலை செய்ய, ஆண்டவரை கொன்று போட, புதைத்து போட எங்களுக்கு உதவி புரிவீராக. நாங்கள் எங்களுடைய பக்தி வழியில் எங்களை காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி புரியுங்க. முடிவிலே முடிய நித்திய ராஜ்யம் வந்து சேர கிருபை தாங்க. இயேசுவின் வழியாக வேண்டுகிறேன் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன், கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன், கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன், கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். ஜெபம் பண்ணுவாயா நீ, ஜெபம் பண்ணுவாயா, ஜெபம் பண்ணுவாயா நீ, ஜெபம் பண்ணுவாயா, ஜெபம் பண்ணுவாயா நீ, ஜெபம் பண்ணுவாயா, ஜெபம் பண்ணுவாயா நீ, ஜெபம் பண்ணுவாயா. கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன், கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். ஜெபம் பண்ணுவேன், ஜெபம் பண்ணுவேன், ஜெபம் பண்ணுவேன், நான் ஜெபம் பண்ணுவேன், ஜெபம் பண்ணுவேன், ஜெபம் பண்ணுவேன், ஜெபம் பண்ணுவேன், நான் ஜெபம் பண்ணுவேன். வேதம் வாசிப்பாயா நீ, வேதம் வாசிப்பாயா, வேதம் வாசிப்பாயா நீ, வேதம் வாசிப்பாயா, வேதம் வாசிப்பாயா நீ, வேதம் வாசிப்பாயா, வேதம் வாசிப்பாயா நீ, வேதம் வாசிப்பாயா. கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன்,